மரணம் வரை, அதாவது நான் எப்போ சாவேன்லாம் எனக்கு தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். 6 பேக் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும் டில் மை டெத் அப்படின்ற ஒரு கோல் தான் இப்போ என்னோடய மைண்டில் ரிசல்யூஷன். வீட்டு உணவு தான் சாப்பிட்றேன். ப்ரோட்டீன், கிரியேட்டின், சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் தேவை பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு, ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு, ரெக்கவரி ப்ராசஸ்க்கு. அதையும் எடுக்கிறேன். அதிகபட்சமாக நான் இதான் சாப்பிட்றேன். ஓகே, ஸ்டில் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். 30 above ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். 30 aboveக்கு அப்புறமும் திரும்பி, அதாவது வயசெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை, ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். இன்னும் அப்ராட்லலாம் பார்த்தீங்கன்னா லேட்டான வயசில் ஸ்டார்ட் பண்ணியே இன்னமும் 6 பேக்லாம் வச்சுருக்கேன். நிறைய பேரை நல்லா பார்க்க முடியும், நிறைய பேரை காட்டவும் முடியும். ஸோ அப்கமிங் வீடியோவில் நான் அதையும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். 30 above மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம், ஆனால் ஸோ ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக அதை மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு, கண்டிப்பாக அதை எப்படி பண்ணுன்றதையும் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு தரமான சமையல், ஃபைபர் சாம்பார்னு சொல்லலாம். லைக் காலிஃப்ளவர், சவ், பீன்ஸ், கேரட் எல்லாம் போட்டு, அதுக்கப்புறமேட்டு அவரைக்காய் போட்ட முட்டை, ஒரு 3 முட்டை. நைட்டு ப்ரோட்டீனும் குடிப்பேன். ஓகே, ப்ரோட்டீன் ஷேக் குடிப்பேன். ஸோ அதை பற்றியும் போட்டுட்டு தான் இருக்கேன் வீடியோ. வேறு எதாவது டவுட்னா கமெண்ட்டில் போடுங்க. ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஃபிட்டாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, உடம்பை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுங்கள். லவ் யூ.